والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. சென்ற வாரம் நாங்கள் ஒரு முக்கியமான பாடத்தை பார்த்திருக்கிறோம். அப்துல் இஸ்திஸ்னா சொல்லப்படக்கூடிய கான்ட்ராக்ட் பொருட்கள் சம்பந்தமாக அந்த பாடத்தை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடரில் இன்று ஒரு முக்கியமான ஒரு பாடம் BOT என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. பில்ட் ஆபரேட் டிரான்ஸ்ஃபர். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்க இருக்கீங்க. அப்ப இது என்ன ஒரு புதிய ஒப்பந்தம். இன்றைக்கு சர்வதேச ரீதியில தேசிய மட்டத்தில் செய்யப்படக்கூடிய பெரிய ஹைவே என்று சொல்லப்படக்கூடியது பெருந்தெருக்கள், இதனுடைய அபிவிருத்தி, அதே போன்று பெரிய மட்டத்திலே செய்யப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய உலகிலே செய்யப்படக்கூடிய வகுப்புகள். எனவே இப்படி அதாவது இதுல இந்த புதிய ஒப்பந்த முறை BOT என்று சொல்லப்படக்கூடிய பில்ட் ஆபரேட் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒப்பந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் தேசிய ரீதியில செய்யப்படுறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அதை கொஞ்சம் எங்களுடைய வாசையில எடுத்து சரியா சொல்லணும்னு சொன்னா, அதாவது ஒத்தட்ட கால் இருக்கும், ஒரு முக்கியமான இடத்துல பொறுமதியான ஒரு இடம் இருக்கும். உதாரணமாக சொல்றாங்க, அந்த இடத்தை அவரால் அதற்கு அவர் முதலீடு செஞ்சு ஒரு அபிவிருத்தி திட்டம், அதாவது லாபம் வரக்கூடிய அடிப்படையில் ஒரு பொருளாதார திட்டத்தை அவர் கொண்டு வரதுக்கான பணம் இருக்காது. ஆனா இன்றைக்கு சில கம்பெனிகள் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியான அந்த இடமுள்ளவர்கிட்ட வைத்து அவரோட ஒப்பந்தம் பண்ணுவாங்க. இந்த BOT அடிப்படையில் BOT சொன்னா அவங்க அந்த இடத்துல பெரிய அளவு வருவாய் வரக்கூடிய ஒரு கட்டிடத்தை, அதாவது கட்டுமானத்தை இல்லாத ஒரு கட்டிடத்தை கட்டுவாங்க. கட்டி அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை இயக்குவாங்க. ஒரு 20 வருஷம் இல்லாட்டி 30 வருஷம் அதை இயக்குவாங்க. இயக்கி அதுல வரக்கூடிய லாபத்தை அப்படியே அவங்க எடுத்துக்கொள்வாங்க. இதுவரைக்கும் சொன்னா அவங்க கட்டிடத்துக்கு போன செலவு, அதே போல அதற்கு பின்னாடி வரக்கூடிய அவங்களுடைய லாபம், இதெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்தை அந்த எக்ரிமெண்ட் பண்ற நேரத்திலே சொல்லிடுவாங்க. அந்த எக்ரிமெண்ட், அதாவது அந்த காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி டிரான்ஸ்பர், மூணாவது பகுதி, அந்த சொந்தக்காரர், அந்த காணியுடைய உரிமையாளருக்கு அந்த கட்டிடம் வந்து என்ன செய்யப்படும், ஒப்படைக்கப்பட்டு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வருமானம் அப்படியே அவருக்கு தான் வரும். இந்த ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 1950களில் தான் உருவாக்கப்பட்டுச்சு, அறிமுகப்படுத்துச்சு. அதாவது இந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. முக்கியமான ஒரு பெரிய ஒரு திட்டம் அது. சுவிஸ் கால்வாய் நான் கேள்விப்பட்டிருக்கோம். சுவிஸ் கால்வாய் அது என்ன செய்யப்பட்டுச்சு, ஐரோப்பா வந்து இணைக்கிறதுக்காக வேண்டி தோண்டப்பட்ட பெரிய கால்வாய். அதாவது அந்த பகுதி வந்து யாருக்கு சொந்தம்னு சொன்னா எகிப்து நாட்டுக்கு தான் சொந்தம். எகிப்து நாட்டுல வந்து அவளுக்கு அதை தோண்டக்கூடிய அந்த வளம் இருக்கல்ல, நிறைய தனியார் நிறுவனங்கள் சர்வதேச ரீதியில வந்து சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த எக்ரிமெண்ட் தான் அடிச்சாங்க. 99 வருடம் வந்து ஆபரேட் அவங்க தான் பண்ணுவாங்க. அதை தோன்றினதுக்கு பின்னாடி 99 வருடங்கள் வரக்கூடிய லாபங்கள் யாருக்கு வரும், அந்த கம்பெனிகளுக்கு. அதுக்கு இப்ப அந்த கம்பெனிகள் எடுத்துக்கொண்டா 1-2 கம்பெனி இல்ல, அதுல எத்தனையோ ஷேர் இருக்கும், எத்தனையோ பங்குகள் இருக்கும். அந்த பங்குகள் இன்றைக்கும் பங்கு சந்தைகளில் விற்கப்பட்டு வாங்கப்பட்டு கொண்டு இருக்கும், அது வேற. ஆனா அப்ப வந்து அப்படி வந்து எக்ரிமெண்ட் பண்ணி 99 வருடத்துக்கு பின்னாடி தான் அதை வரக்கூடிய வருவாய் யாரும் ஒப்படைக்கப்படும், எகிப்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கப்படும். அப்ப 1949 தான் 1950 2049 தான் யாருக்கு வரும், எகிப்து கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த சொத்து சொந்தம். ஆனால் வரக்கூடிய வருவாய் யாருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இன்று இருக்கக்கூடிய அல்வாக்கு, அதாவது இந்த கிளாக் டவர் மக்கால இருக்கக்கூடிய
பின்லாடின் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதை வந்து ஃபுல்லாவே நிர்வகிச்ச அந்த இது பண்ணி கட்டினாங்க. 20 வருடத்துக்கு பின்னாடி அது வந்து ஹரத்துடைய வக்குஃபாக இப்ப பாருங்க அதுல அடிச்சிருக்கு வக்குஃபுல் மலிக் அப்துல் அசீஸ் பில் ஹரமைனி ஷரீஃபைன், கிங் அப்துல் அசீஸ் உடைய பேரால செய்யப்பட்ட வக்குஃப். ஆனால் அதை வரக்கூடிய வருமானம் எப்ப போகும்? 20 வருடத்துக்கு பின்னாடி தான் ஹரத்துக்கு போகும். அது வரைக்கும் பின்லாடின் கம்பெனிக்கு தான் அதனுடைய லாபம் போகும். இது வந்து புதிய ஒரு ஒப்பந்தம். இது ஒரு சர்வதேச ரீதியில தான் பெரிய அளவுல இது நடந்தாலும் பெருந்தெருக்கள் ஹைவேகள் வந்து இன்றைக்கு எங்க நாடுகள்ல வந்து எங்களுக்கு பார்க்கணும். இப்போ வந்து சைனாக்கு தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். சைனால வந்து சைனா ஜப்பான் போன்ற நாடுகள் ஹைவேகளை வந்து செஞ்சு போட்டு அவங்களுக்கு தான் அந்த லாபம் ஒரு குறிப்பிட்டது. அதுக்கு பின்னாடி தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்ப இந்த ஒப்பந்தம் வந்து பெரிய அளவுல நடந்தாலும் சிறிய மட்டத்துல இப்போ வந்து எங்களுக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, எங்களுக்கு ஒரு காணி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அந்த காணியில நான் இப்படி ஒரு திட்டம் பெரிய ஒரு திட்டம் வந்து நான் செஞ்சு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி எனக்கு லாபம் வந்து அந்த லாபம் எடுத்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லி இந்த காலத்துல அவங்களுக்கு நான் ஒப்படைப்பேன், அதுக்கு பின்னாடி உங்களுக்கு தான் என்று எக்ரிமெண்ட் பண்ணிடுமா என்று கேட்ட இது கூடும் என்றுதான் நிறைய அறிஞர்களுடைய கருத்து. பொதுவாக எல்லா அறிஞர்களும் மாதிரி இதுல நிறைய நலவுகள் இருக்கிறதுனால முதலாவது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு முரண்படாமல் இருப்பதன் காரணமாக என்ன முரண்படுதல் சொன்னா என்ன முரண்படுதில்லைண்டா, அதாவது நான் எல்லாம் பார்த்துருக்கோம் இந்த பொருளியல் இந்த உலகளாவிய அதாவது விடயங்களுடைய அடிப்படைக்கு எல்லாமே கூடும் என்றது. எனவே இப்படி ஒரு புதிய ஒரு ஒப்பந்தம் வருவன்னு சொன்னால் அது கூடும். எப்ப கூடாது? மார்க்கத்துடைய அடிப்படைகளுக்கு அது மாற்றமாகாமல் முரணாகாமல் இருக்கும் வரைக்கும். அது வந்து முரண்பட்டுச்சுன்னு சொன்னா அப்ப கூடாது. அப்ப வந்து இதுல எந்த தடையும் இல்லை, இதுல எந்த ஏமாற்றமும் இல்லை, ரெண்டு தரப்பும் ஏமாற்றப்பட்டது இல்லை என்ற காரணத்தினால. அதே போல நிறைய இன்றைக்கு வந்து அத்து போயிருக்கக்கூடிய வகுப்பு இன்றைக்கு எங்களுக்கு பார்க்கணும் பழைய வகுப்பு ரீடிங்கள் நம்ம நாட்டிலே இருக்கும். அந்த காலத்துல 100 ரூபாய்க்கு கூலி கொடுத்துருப்பாங்க, இன்னும் அதே கூலிக்கு தான் பெய்து கொண்டிருக்கும். எனவே இப்படியான அதாவது பொது நலனுக்கு செய்யக்கூடிய இப்படியான வருவாய்களை நல்ல முறையில அதை வந்து அபிவிருத்தி பண்றதுக்கும் அதனுடைய வருவாய்களை கூடுதலாக பெற்றுக்கொள்றதுக்கும் இப்படியான ஒப்பந்தம் உதவியாக இருப்பதன் காரணத்தினால இந்த ஒப்பந்தம் வந்து கூடும் என்றதுதான் எல்லா அறிஞர்களுடைய கருத்து. இதுதான் இந்த பாடத்துடைய சுருக்கம். சென்ற பாடத்துடைய ஒரு வகையில இது வந்து தொடர்புபடுகின்றது. என்னன்னா அப்துல் இஸ்திஸ்னால சொல்லப்படுது கான்ட்ராக்ட் எடுக்கிறது மாதிரி தான். ஆனா இது கான்ட்ராக்ட்ல வந்து காசு ஆரம்பத்திலே கொடுக்கப்படுது, இல்லாட்டி கான்ட்ராக்ட் முடிஞ்சதோட அந்த ஆளுக்கு சொந்தமாகும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தான் சொந்தமாகும். இந்த பாடத்துடைய சுருக்கம்.